அண்மைச் செய்தி. ஜனநாயகத்தின் ஆன்மாவை காக்க இணைந்து போராடுவோம் என முதலமைச்சர் விஜய் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு அழைப்பு. ஜனநாயகத்தின் ஆன்மாவை காக்க இணைந்து போராடுவோம் என முதலமைச்சர் விஜய் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த விஜய் மு.க.ஸ்டாலினுக்கு சமூக வலைதளத்தில் ராகுல் காந்தி நன்றி தெரிவித்த போது இந்த கருத்தினை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். மிக முக்கியமான ஒரு சமூக வலைதள பதிவாக இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் பிறந்த நாளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். தேங்க்யூ திரு விஜய் ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் என்று அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் உன்னதமான அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பிலும் நமது ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்துவதிலும் நாம் எப்போதும் முழுமையாக ஒன்றிணைந்து நிற்கிறோம். தமிழ்நாடு மக்களின் ஒட்டுமொத்த நலன், அவர்களின் மனித கண்ணியம் மற்றும் அவர்களின் எதிர்கால கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் தொடர்ந்து ஒரு சேர களத்தில் இருந்து பணியாற்றுவோம் என்ற வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். முன்னதாக முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு பதிலை தெரிவித்திருந்தார். தற்பொழுது நேரடியாக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் தனது நன்றிகளை அவர் அந்த பதிவின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கமாக ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இப்படியான வாழ்த்து சொல்பவர்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த முறை இந்த நிமிடம் வரை அப்படியான ஒரு எதையும் செய்யவில்லை. ஆனால் அவரது சமூக வலைதள பக்கத்தின் வாயிலாக மிக முக்கியமான அந்த ஒரு செய்தியையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஜனநாயகத்தின் ஆன்மாவை காக்க இணைந்து போராடுவோம் என்று முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே அழைப்பை முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் தற்பொழுது தனித்தனியாக அவர் தெரிவித்திருக்கிறார் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையிலும் சரி, அதே போல மு.க.ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி இடையிலும் சரி நிறைய கசப்பான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வித்தியாசங்களையும் அந்த வேறுபாடுகளையும் களையும் ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பதிவை பார்க்கலாம். ஏற்கனவே டெல்லியில் இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்த பொழுதும் கூட பாஜகவுக்கு எதிராக திமுக அணி திரண்டு வர வேண்டும், எதிரணிகளின் அணியில் அவர்களும் சேர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை அவர் விடுத்திருந்தார். தற்பொழுது தனது பிறந்த நாள் வாழ்த்து செய்தியிலும் அதையே அவர் மெயின்டைன் செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களிடமும் அதையே அவர் எதிர்பார்க்கிறார். அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் அவர் இதன் மூலமாக விடுத்திருக்கிறார். அரசியல் களத்தில் மிக முக்கியமான 2 பதிவுகளாக இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.